ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா வாட்ஸ்அப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க புது ஃபீச்சர்ஸ் தான் இந்த மெட்டா ஏஐ. ஸோ இந்த மெட்டா ஏஐ பத்தி தான் இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதாவது இந்த மெட்டா ஏஐ எப்படி யூஸ் பண்றது, இதை யூஸ் பண்ணி எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்றது, எப்படி நமக்கான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது, அதை பத்தி இன்னைக்கு வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வரதுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு ஏஐ பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் மெட்டா ஏஐ. சோ இப்ப லேட்டஸ்டா வாட்ஸ்அப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ சில பேருக்கு இன்னும் அது விசிபிள் ஆகணும்னா ஜஸ்ட் நீங்க அவங்களோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா இது எல்லாருக்கும் விசிபிள் ஆகும். சோ இந்த மெட்டா ஏஐ இது பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் பேஸ்ட் மாடல் ஏஐ. சோ இது லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 1 month பிஃபோர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எப்படி நான் யூஸ் பண்றது அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு லைவ் டெமோ காட்டுறேன். இப்போ நீங்க ஜஸ்ட் இந்த மெட்டா கார்னர் பட்டன் கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த தான் சோ ஜஸ்ட் நான் ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு கிரியேட் பண்றதுக்காக ஹாய்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் அதுக்கான ஹாய் வெல்கம் பேக் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஒரு கொஸ்டின் சொல்லி கேக்குது. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான கொஸ்டின் நம்ம கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஹவு டு ஸ்டார்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் மை கம்பெனி சொல்லி நான் டைப் பண்றேன். சோ அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது நீங்களே பாருங்களேன். சோ நான் கொடுத்துட்டேன் ஹவு டு ஸ்டார்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் மை கம்பெனி சொல்லிட்டு இது செவரல் ஸ்டெப்ஸ். சோ டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. சோ எப்படி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும், டிஃபைன் யுவர் கோல்ஸ், ஆடிட் யுவர் ஆன்லைன் பிரசன்ஸ், டெவலப் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ். சோ இந்த மாதிரி என்ன பண்ணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். இது மாதிரி தான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்க டைரக்டா டைப் பண்ணி அது எப்படி பண்ணணும், அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அது என்னென்ன லேர்ன் பண்ணணும், இந்த மாதிரி நீங்க கொஸ்டின் கேட்க உங்களுக்கான ஆன்சர் இது எடுத்து கொடுக்கும். இது சாட் ஜிபிடியோட சின்ன சிஸ்டம் தான். பட் ஆனா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குது. சோ அதுவும் ஒரே சாட் பாக்ஸ்லயே நம்ம வேற எங்கேயும் வெளியே போய் ப்ரௌசிங் எல்லாம் பண்ணலாம். ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல உங்களால இதை பண்ண முடியும். நாட் ஒன்லி ஃபார் திஸ், இது பாத்தீங்கன்னா நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் கொடுக்குறேன். சோ இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். சோ அதாவது எப்படி சொன்னா, யூடியூப் சேனல் ஜஸ்ட் நீங்க சைன் இன் பண்ணும் அந்த மாதிரி. நான் ஜஸ்ட் உங்களுக்கு லைவாவே காட்டுறேன். ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல் கொடுக்குறேன். சோ இது என்ன பண்ணும் பாருங்க, நீங்க பாருங்க. சோ கிரியேட் யூடியூப் சேனல், கோ டு யுவர் youtube.com. ஸோ இங்க போயிட்டு சைன் இன் பண்ணணும். சைன் இன் பண்ணி உங்களுக்கான நீஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் செட்டப் யுவர் சேனல் செட்டப் பண்ணணும். அப்புறம் குவாலிட்டியான கண்டென்ட் மேக் பண்ணணும். பிளான் யுவர் கண்டென்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதே கொடுத்துரும். பிளஸ் அது எப்படி பண்ணணும் அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் இது கொடுத்துருது. இதுதான் கைஸ் மெட்டா ஏஐயோட மெயினான ஃபீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் அது எப்படி பண்ணணும் இதுதான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இல்லைன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணது. நார்மலா ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண நிறைய டூல் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனா இங்கேயே ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஒரு ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் கிரியேட் ஏஐ இமேஜ் ஃபார் பாய் வாக்கிங் கொடுக்குறேன். இது என்ன பண்ணு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா எனக்கான இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் நம்ம நீங்க வேற எங்க ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு பேமெண்ட்டோ இல்ல கொஞ்சம் தான் அலோட் இருக்கும் ஃப்ரீ. பட் ஆனா இங்க நீங்க ஃப்ரீயாவே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம். இந்த இமேஜ் நீங்க தாராளமா எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் கிரியேட் ஏஐ இமேஜ் ஃபார் பாய் வாக்கிங் வித் டாக் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், எனக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதோட இமேஜோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இதுதான் என்னோட செகண்ட் மெயின் ஃபீச்சர்ஸ். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நமக்கான ஒர்க் எப்படி சிம்பிளிஃபை பண்றது அதை பார்க்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன கொடுக்குறேன்னா, நீட் ப்ரொஃபஷனல் இமெயில் ஃபார் மை கிளைண்ட்ஸ்க்கு ஒரு மீட்டிங் இன்வைட்டுக்காக எனக்கு மெயில் ஐடி வேணும், அதுக்கான டிராஃப்ட் ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லி நான் ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணும், எனக்கான மெயில் அதுவே டிராஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மலாக நம்ம சாட் ஜிபிடி நிறைய பண்ணிருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் இங்கே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கான ஒரு இமெயில் ஃபார்மேட் கேட்குறேன். அதுவே என்ன பண்ணும், எனக்கான இமெயில் ஃபார்மேட் கொடுத்துரும். ஸோ இந்த இமெயில் ஃபார்மேட் நம்ம டாபிக், பர்பஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா டேட், டைம், அஜெண்டா மட்டும் ஃபில் பண்ணா போதும். இந்த இமெயில் ஐடி நம்மளோட ப்ரொஃபஷனல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு தேவையான லிங்க்டின் கண்டென்ட்டோ, ஃபேஸ்புக் போஸ்ட் கண்டென்ட்டோ, இல்ல சோஷியல் மீடியா போஸ்ட் கண்டென்ட்டோ எல்லாமே உங்களால இந்த மெட்டா ஏஐ மூலமா டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதுல முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே லைவாவே காட்டுறேன். அது என்ன ஃபீச்சர்ஸ்னா, டைரக்டா நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த மெட்டா ஏஐ யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைவா காட்டுறேன். ஸோ உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுங்க. ஜஸ்ட் டெம்பரரி வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அட்டு போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா அட்டு போட்டு மெட்டா டாட் ஏஐ கொடுக்கணும்.
ஸோ அட்டு போட்டு மெட்டா டாட் ஏஐ கொடுத்தா மேல உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் அது ஃபர்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து இங்க என்ன கொஸ்டின் வேணா கேட்கலாம். உங்களோட குரூப்ல இருக்க எல்லாருக்குமே ஷேர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அட்டு போட்டு மெட்டா ஏஐ கொடுத்துட்டு பிளஸ் சென்னை வெதர் ரிப்போர்ட் சொல்லிட்டு ஜஸ்ட் டைப் பண்றேன். ஸோ உங்களுக்கு அப்படியே லைவா காட்டுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், அட்டு போட்டு மெட்டா ஏஐ டுடே வெதர் ரிப்போர்ட் சொல்லிட்டு கேட்கறேன். ஸோ குட் யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் லொகேஷன். ஸோ ஐ வில், அதாவது உங்களோட லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, நான் வந்து டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ண சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து உடனே நம்ம சென்னை மட்டும் டைப் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள அட்டு போட்டு மெட்டா ஏஐ சென்னை கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பிகாஸ் இது வந்து குரூப்ல எல்லாருக்குமே விசிபிள் ஆகும். ஸோ அதனால எவ்ரி டைம் நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அட்டு போட்டு மெட்டா ஏஐ டேக் பண்ணி அப்புறம் கொஸ்டின் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, எப்பவுமே நீங்க குரூப்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும், அட் போட்டு மெட்டா ஏஐ இன்ட் அதுக்கு என்ன கொஸ்டின் அதை கேளுங்க. பிளஸ் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வெதர் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். பிளஸ் அதுக்கு அட்டு போட்டு என்ன லொகேஷன் கேட்டு அதுக்கு சென்னை கொடுங்க. இப்போ எனக்கு சென்னையோட வெதர் ரிப்போர்ட் வந்து கிளியரா ஷோ ஆகும். ஸோ இதுதான் கைஸ் குரூப்ல இருக்க மெயின் ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்க குரூப்ல வந்து சேட் பண்ணும்போது இந்த மெட்டா ஏஐ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாச்சும் டவுட் கேட்கும்போது இந்த மெட்டா ஏஐ டேக் பண்ணி உங்களால கொஸ்டின் கேட்க முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை பை.